ஜிடி நாயுடு அவர்களுடைய இந்த படத்துக்கு இன்னும் சில காஸ்டிங் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படி உண்மையா அது? அவங்க எல்லாருமே கிரேட் பீப்புள். ரஜினிகாந்த் சாரும் இருக்கட்டும், தனுஷ் சார் இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், ஓகே 3 பேர் த்ரோ பண்ணாங்க. அது எல்லாமே வந்து கிரேட் நேம்ஸ். லைக் இல்லன்னு சொல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க, மேடி சார் கிட்டயே சொன்னேன் இந்த மாதிரி த்ரோ பண்றாங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடி சார் எவ்வளவு ஸ்வீட்டா இல்ல, நான் வில்லனா பண்ணிடுறேன்டா. மேடி சார் மாதிரி, சரிதா மேம் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா இதை எடுத்துட்டு வந்துருக்க முடியாது உங்ககிட்ட. அவருக்கு வந்து ஸ்பை கேமராஸ் கலெக்ட் பண்ணுவாராம். ஆமா பார்த்தேன். அவர் ஜிடி நாயுடுதே தான். ஓகே, அவருதே படத்துல யூஸ் பண்ணோம். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் தமிழர்கள் இந்த படம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆள் வாழ்ந்திருக்காரா, இதே ஃபீல் தாங்க எனக்கு அவரை பத்தி படிக்கும் போது. அப்புறம் தியாகராஜன் குமாரராஜா வந்து என் மேல ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு சொன்னாங்க அவங்க வீட்டுல, முதல்ல பொமரேனியன் வந்துருமா, வந்துட்டாலே நாயுடு சார் வராருன்னு தெரியுமா. நாயுடு ஐயா பத்தி நம்ம கதை பண்ணாலும் அதை மக்களுக்கு எடுத்துட்டு போய் கரெக்டா சேர்க்கலன்னா, எவ்வளவு பயோபிக் வந்து என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்ற பயோபிக்ஸ் இருக்கு. என்னால எடுத்தோடனே எனக்கு கை கால்லாம் உதறுது. ஏன்னா ஜிடி நாயுடு வந்து நாங்க லுக்ல அவ்வளவு மேட்ச் பண்ணுமா இல்ல பர்சனாலிட்டியில மேட்ச் பண்ணுமானும் போது ரெண்டாவது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஓகே, நான் சப்ஜெக்ட் சொல்லும் போதே உதறுது ப்ரொடியூசருக்கு. அதனால தான் நான் முதல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய வணக்கத்தை வச்சுட்டேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லி தான் இது பண்ணிருக்கீங்க. கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடியா இருந்ததை விட எங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருந்துருக்கு அப்படின்னு நான் நிஜமா சொல்லுவேன். வயலன்ஸ் பேஸ்டான படங்கள் வந்து படம் நல்லா இருந்துச்சு, பிடிக்குது, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது. அது ஆடியன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இப்போ நம்மள நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அடுத்த படம் நான் அப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறேன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ நாங்கள் உங்களை வந்து டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமாரா பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே நிறையா யூடியூப்ல போகிறத பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து, டே இது இவர்ரா, டே இது அவர்ரா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. காமெடியன் நான் இருந்தவர் இப்போ டைரக்டர்ப்பா, ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஜிடிஎன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு ஜிடிஎன் அப்படின்றவரை என்னால் இப்போ வந்து ஃபீல் பண்ணுவேன், இவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆஃப்டர் ரிலீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு? இல்லை, என்ன விஷயம்னா, எஸ்பெஷலி கோயம்புத்தூரியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் நான் கோயம்புத்தூரியன்ஸ், ஆல் ஓவர் த வேர்ல்ட் தமிழர்கள் இந்த படம் பார்க்கும்போது தேர் டெக்ஸ்டிங் மீ சேயிங், இப்படிப்பட்ட ஒரு ஆள் வாழ்ந்திருக்காரா, எங்களுக்கு அது தெரியாம போச்சே அப்படின்னு சொன்னாங்க. இதே ஃபீல் தாங்க எனக்கு அவரை பத்தி படிக்கும் போது இருந்தது. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரா, எனக்கு தெரியாம போச்சே. ஸோ இதை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நிஜமா சொல்றேன், விஜய் மூலன் மாதிரி, வர்கீஸ் மூலன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா இது பண்ணிருக்க முடியாது. மேடி சார் மாதிரி, சரிதா மேம் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இல்லைன்னா இதை எடுத்துட்டு வந்திருக்க முடியாது உங்ககிட்ட. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் தெம் பிக் டைம். ஏன்னா இதை மக்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு, இப்போ வயலன்ஸ்னா டக்குன்னு சேல் ஆயிரும், ஹாரர்னா டக்குன்னு சேல் ஆயிரும். டக்குன்னு சேல் ஆகிறது தானே வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ண விரும்புவாங்க. ஆமா, ஆனா ஒரு பயோபிக் மேல நம்பிக்கை வச்சு, அதுவும் அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட்னால அதை வந்து இனிஷியேட் பண்றதுன்றது ஒரு பயங்கர பெரிய விஷயம். அதுக்கு இப்போ கரெக்டான ரிவ்யூஸ் வருது, கரெக்டான எல்லாருமே வந்து இது ஒரு பயோபிக் மாதிரி இல்லை, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவரோட ஸ்ட்ரகிள்ஸை பார்க்குறதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இட் ஃபீல்ஸ் நைஸ்ங்க. ஓகே, அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சில இதுக்கு முன்னாடி ப்ரீ இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருந்தேன். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அது வந்து பண்ணுறவங்களுக்கு எஃபர்ட்டாக தெரியாது, அது நான் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம்தான். மொத்த நரேஷனையும் வாய்ஸாக பண்ணது அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எனக்கே ஒரு நாள் யாராவது கேட்கும்போது, சார் அது பண்ணியிருந்தாரா, செம்மையாக இருந்தது அப்படின்ற மாதிரி, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்டம் இருக்குல்ல, இது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒன்று இருக்கும். அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் படமாக பார்த்தா அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அப்படியே எடுத்தண்டா படமா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? இல்லை, அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று என்னன்னா, இப்போ அந்த ஆடியோவை நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அது ஆடியோவும் இதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஐ திங்க் நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டு அந்த ஆடியோவும் என்னைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு. நல்லா இருக்கு. ஆமா, ஆமா, அந்த ஃபுல் பாட்காஸ்ட் கேட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா முதல் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது. அதுக்கப்புறம் படம் எப்படி மாறி இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு என்னன்னா, படம் மாறி இருக்கிறத விட இல்ல, படம் மாறினது நல்லா மாறி இருக்கு. ஓகே, அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு,
எப்படி ஒரு ஸ்கிரிப்டை டைட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் மேடி சார் அண்ட் தி அதர் க்ரூ மெம்பர்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பயங்கரமா. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது அது ஒரு தனி கஷ்டம். 30 செகண்ட்ஸ்ல கதை சொல்றதுன்றது. இங்கே 2 மணி நேரம் நீங்க ஏனோ தானோ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல லேக் ஆக்கிட்டீங்க, ஸ்லோ ஆக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற எசன்ஸ் முழுசா போய் சேராது. அது முழுசா போய் சேரணும்னா அதுக்கு சினிமேட்டிக்கா படம் டைட்டா கரெக்டா இருக்கணும். அது ஐ லேர்ன்ட் இட். ஸோ ஆடியோ டு சினிமா பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பா தான் இருந்தது. இதுல இவ்வளோ எஃபர்ட் போட்டாதான் நம்ம ஆடியோவா எங்கேஜிங்கா வச்சது சினிமாவா இவ்வளோ எங்கேஜிங்கா வர முடியும்னு சொல்லி இட்ஸ் a learning more than a excitement. It was a learning. ஓகே. அண்ட் எனக்கு இப்போ இருக்கிற படங்கள்ல வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம படத்துல வந்து ஏஐ போர்ஷன்ஸ் இருக்குதா? இருக்கு ஏஐ போர்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நாங்க ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ராப்பர் சிஜிஐ பண்ணிட்டு மேட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட்ல இருக்கிற விஷயங்களை மேட் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மேட் பெயிண்டிங் விஷயத்த வந்து எங்கெல்லாம் 3Dயே எங்களுக்கு பேரலாக்ஸ் வரலையோ, எங்கெல்லாம் கேமரா ஹெவி மூவ்மெண்ட் இல்லையோ அதுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டை வந்து நிறைய இடத்துல we have done AI. சில இடங்கள் என்னால் எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த பஸ்ஸோட ஃபுல்லாக இருக்கிற இடம் அது சென்டராக பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ரியாலிட்டியாக இருந்தது. கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் டாப்பில் வரும்போது அதை எலாபரேட் பண்ணுறதுக்காக காமிச்ச ஒரு ஏஐ விஷயங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. சாரி. ஸோ அது எனக்கு நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. அது பார்க்கும்போது இது வந்து பண்ணியிருக்காங்கல்ல. ஏன்னா தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் சில விஷயங்கள் இருக்குல்ல. அது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சா? ஏன்னா ரியாலிட்டியாக ஒன்று வச்சுருக்கோம், அதை நம்ம ஏஐ பண்ணும்போது பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும்ல பார்க்குற ஆடியன்ஸ். அது ஏன்னா நம்ம ரியாலிட்டியை பார்க்குறதுக்கும் அது வந்து கனெக்ட் ஆகணுமே அப்படின்னு, ரெண்டுக்குமே டிஃபர் ஆகக்கூடாதுன்றது இருக்குல்ல. அது சேலஞ்சிங்காக இருந்துச்சா? சேலஞ்சிங்காக தான் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஏஐ போடணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே முடிவு பண்ணணும். ஓகே. ஏன்னா இப்போ இப்படிதான் ஒன்று பண்ண போறோம்னு சொன்னா, இப்போ நம்ம மத்தியான லைட்டிங்ல ஷூட் பண்ணுவோம், காத்தால லைட்டிங்ல ஷூட் பண்ணுவான்ட்டு ஏஐல வர அவுட்புட் வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா ஏஐ வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் இல்லை. அது வந்து நம்ம மத்தியானம்னு சொன்னா கூட அது ஏதோ ஒன்று ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அது வந்து எவ்வளோ ப்ரிசைஸா இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதுல வர மூடு என்னன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நாங்கள் காத்தால ஷூட் பண்ணுமா மத்தியானம் ஷூட் பண்ணுமா டிசைட் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால ஜெனரேட் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம் வெறும் மேட் பெயிண்டிங் மட்டும். ஓகே. ஸோ மேட் பெயிண்டிங் மட்டும் முன்னாடியே ஜெனரேட் பண்ணோம். இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ் ஏஐ ஜெனரேட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் வரல. ஓகே. ரெயின்னா ரெயின்னு போட்டுருவோம். அதனால ப்ராம்ப்ட் கொடுத்துட்டா அது ஓரளவுக்கு அது ஒரு 10 ப்ராம்ப்ட்ஸ் வரும். அதுல ஏதாவது நம்ம 10 விஷுவல்ஸ் கொடுக்கும், ஏதாவது ஒன்றுல பிக்கப் பண்ணிக்கலாம். அதனால அது ஒரு பிரச்சனையா இல்லை. ஆனா நம்ம கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிற ஷார்ட்டை ப்ரீ ஜெனரேட் பண்ணும். எஸ். அது பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கணும்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. அண்ட் ஒரு செப்பரேட் இடம் இப்போ வந்து பழைய பஸ்ஸு, அங்கே இருக்கிறவங்களோட கெட்டப்பு, காஸ்டியூமு, அது எல்லாமே நீங்கள் கொண்டு வந்தது இருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே எடுத்து உட்காந்து பார்க்கணும், அதுக்கு பெரிய ஒர்க் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரிஞ்சது. எப்படிலாம் ஒர்க் இருந்தது உங்களுக்கு? பயங்கரமாக இருந்தது. தேங்க்ஸ் டு ஜிடி நாயுடு சார். ஏன்னா அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு வந்து ஸ்பை கேமராஸ் கலெக்ட் பண்ணுவாராம். ஆமா பார்த்தேன். அவர் ஜிடி நாயுடுதே தான். ஓகே. அவருதே படத்துல யூஸ் பண்ணோம். தேங்க்ஸ் டு தி ஃபேமிலி. அவங்க எங்களுக்கு பல விஷயங்கள் அவரோடதே யூஸ் பண்ண கொடுத்தாங்க. நம்ம தமிழர்கள்ல சிலது சொல்லுவாங்க. எனக்கு அவரோட ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தமிழர்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்தே வந்து ரீசெண்டாக அந்த டாக்குமெண்டேஷன் கிடையாது. நம்ம ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது. அதனால தான் நம்மளை பற்றி நம்ம சொல்லி பேசி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஜிடி நாயுடு அவர்களை பார்த்து முதல்ல யாராவது சொல்லி சின்ன வயசில் நிறையா பசங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் படத்துலேயே வந்து 3-4 காப்பி வச்சிருக்கோங்க டாக்குமெண்ட்டே அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய ஸ்டோரியில் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண விஷயம் ஏதாவது ஒன்று? இல்லை, நான் முதல்ல நீங்கள் சொன்ன அக்யூசேஷனை வந்து நான் அது கரெக்டு தான். ஆனால் என்னோட ஒரு டேக் ஆன் அதில் சொல்லிடுறேன் ப்ளீஸ். நம்ம வந்து தமிழர்கள், இந்தியர்கள் மொத்தமாகவே டாக்குமெண்ட் பண்ணுற பழக்கம் கிடையாது. அது ஏன்னா நம்ம வைத்தியங்கள்லாம் கூட, வைத்தியம்னா நம்ம சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதமோ இல்லை நம்ம ஊர் வைத்தியம், அதாவது வெளியிலேருந்து வந்தவங்க படம் எடுத்து வரதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று வச்சிருந்தோம்ல பாரம்பரிய வைத்தியம், வாய் மொழியில சொல்லுவாங்களாம். ஸோ தட் நம்ம மெமரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ட்டு. ஓகே. எழுதி வைக்கிறது ரொம்ப கம்மி. அதாவது அகத்தியர் எழுதினார்ன்றதுலாம் வேற விஷயம். ஆனா வாய்மொழியில சொல்லி ஞாபகம் வச்சுப்பாங்களாம். ஸோ மெமரி வந்து அதனால தான் நம்ம ஊரு ஆளுங்க எங்க போனாலும் வந்து பிரெயின் இது கொடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடுறோம் பயங்கரமா.
ஸோ மெமரிக்கு வந்து வாய்மொழியில சொல்லி அதை ஞாபகம் வச்சுட்டு அதுல வைத்தியர்களா வருவாங்களாமா. ஓகே. ஸோ அவங்கள அழிக்கப்பட்ட உடனே நம்ம வந்து வாய்மொழி அந்த மெமரி அவங்களோட போயிருது இல்ல. ஓகே. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம பண்ணி வச்சது. அப்புறம் வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ்லேருந்து கற்றுக்கிட்டோம் எப்படி டாக்குமெண்ட்ஸ் பண்ணணுன்ட்டு. நாயுடு அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா பிரிட்டிஷ் கூடயும் ஜெர்மன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணதுனால அவருக்கு வந்து he picked up that great habit of documenting which has become really good for us. Like ஏன்னா அவர் எடுத்த போட்டோஸ் கிட்டத்தட்ட 15,000 போட்டோஸ் இருக்கு எங்க கிட்ட. அவர் எடுத்தது எல்லாம் சேர்ந்து. ஓகே ஓகே. அப்புறம் வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு. அப்புறம் அவர் வந்து தன்னோட இன்சைட்ஸ் தனக்கு தோணும்ல, அதாவது இந்த மிஷின் இப்படி பண்ணலாம், வாழ்க்கை இப்படி வாழலாம், எல்லாம் அவருக்கு தோன்றது எல்லாம் வந்து பகுதி பகுதியா இன்சைட்ஸ் எடுத்து ஒரு பிளாக் கலர் புக்ல பைண்ட் பண்ணி வைக்கிறாரு. ஓகே. ஸோ அது வந்து அவர் பழக்கம். அது நீங்க எடுத்து படிச்சாலே என்னது இப்படி டைரி எழுதுவோம்ல அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கூடோஸ் டு திரு ஜிடி கோபால் அவர்கள், ஜிடி நாயுடோட பையன். ஓகே. அப்பா பண்ணது எதெல்லாம் அப்படி நினைக்காம எல்லாத்தையுமே எடுத்து பாதுகாத்து வச்சதுனால எங்களுக்கு வந்து ஓகே we get to use everything. அது வந்து பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவர் நீங்கள் படத்தில் சொல்லும் போதே அவர் டாக்குமெண்டேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அப்படின்றது தெரிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து ஏதாவது ஃபிலிம் டைரக்டருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர் மேக்கர் அப்படின்ற ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதில் ஏதாவது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது ஃபிலிம் வரும்போது இது நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், இதை மாதிரி அன்லேர்ன் பண்ணிக்கணும் ஏதாவது விஷயம் இருந்ததா? இல்லை இருக்கு. ஏன்னா அட்வர்டைசிங்ல வந்து எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ப்ராடக்ட் ஆர் த பிராண்ட். ஓகே. அவ்வளோதான். நீங்கள் அதை நீங்கள் சென்டர் ஸ்டேஜில் வச்சு கதை சொல்லிட்டா போகிறோம். இங்கே சென்டர் ஸ்டேஜில் எதை நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட். உங்க ஹீரோவை சுற்றி கதை சொல்றீங்களா, இல்லை கதையை சுற்றி ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கே படங்கள்லாம். ஸோ அது வந்து இங்க புதுசா லேர்ன் பண்றது ரொம்ப பெரிய டாஸ்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸே எங்களுக்கு அங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்தாதான் ஒர்க் ஆகும். இங்க கதைக்காக ஷார்ட்ஸ் எடுக்கணும், கதைக்காக மூடுக்காக ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது. ஏன்னா அட்வர்டைசிங் மாதிரி நம்ம கட்டா வச்சு இங்க போர் அடிக்கும் படம் பார்க்கறதுக்கு. ஸோ அதை வந்து அன்லேர்ன் பண்ணி இதை லேர்ன் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. பண்றது இல்லை, பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னும். ஏன்னா இன்னுமே ஐ வாண்ட் டு லேர்ன். அண்ட் அங்க ஹிட் ஃபிளாப் கிடையாது இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல. கமர்ஷியல்ல கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னா படம் த்ரூ. ஓகே. இங்க அப்படி இல்லை. உங்களுக்கு ஹிட் ஃபிளாப் வந்து உங்களோட கெரியரை நிர்ணயம் பண்றதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நீங்க என்னதான் நம்ம ஜிடி நாயுடு ஐயா பத்தி நம்ம கதை பண்ணாலும் அதை மக்களுக்கு எடுத்துட்டு போய் கரெக்டா சேர்க்கலன்னா அந்த கதை வந்து எவ்வளோ பயோபிக் வந்து என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்ற பயோபிக்ஸ் இருக்கு. என்னால எடுத்தோடனே எனக்கு கை கால்லாம் உதறுது. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்கன்னா இவரை எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. அதுக்கான ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஓகே. இது சொல்லிட்டே போலாம், ஏன்னா இட்ஸ் அ கமா தான். ஓகே. ஆக்சுவலா சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது என்னன்னா, ஜிடி நாயுடு அவர்களுடைய இந்த படத்துக்கு காஸ்டிங்காக பெரிய பெரிய நடிகர்கள் இன்னும் மாதவன் சார் நல்லா பண்ணியிருந்தாரு, இன்னும் சில காஸ்டிங் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படி உண்மையா அது? இந்த சென்ஸ் சாரி, நான் வந்து ரஜினி சார் அந்த மாதிரி அவர்லாம் நடிக்கிறதா இருந்ததாகவும் அவர்கிட்ட ஸ்டோரி போனதாகவும் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அப்படி ஏதாவது இருந்ததா? இல்ல ஆக்சுவலா நடிக்கிறதா இருந்ததுன்றதுலாம் இல்ல. நடிக்கிறதா இருந்ததுன்னா அந்த கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஓகே. இல்ல நடிக்கிறதா இருந்ததுன்னு இல்லை. இப்ப நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை எடுத்துட்டு போகும்போது, நாங்க முதல்ல ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போனோம். அந்த ப்ரொடியூசர் அன்பார்ச்சுனேட்லி இது பண்ண முடியல. ஸோ அவங்க கிட்ட கதை எடுத்துட்டு போகும்போது அவங்க சில நேம்ஸ் த்ரோ பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. சரி, ஆனா அதுக்கு முன்னாடியே மேடி சார்ன்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. சோ அப்படி பண்ணும்போது நான் இத்தனைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, மேடி சார்கிட்டயே சொன்னேன் இந்த மாதிரி த்ரோ பண்றாங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடி சார் எவ்வளவு ஸ்வீட்டா இல்ல, நான் வில்லனா பண்ணிடுறேன்டா அப்படி அவ்வளவு ஸ்வீட்டாலாம் அது சான்ஸே இல்லை அவரோட ஸ்வீட்னஸ். ஓகே. அந்த மாதிரி நேம் த்ரோ பண்ணாங்களே தவிர அந்த மாதிரி எதுவுமே நடிக்கிறதா இருந்ததுன்னு. ஓகே. அந்த ப்ரொடியூசர் த்ரோ பண்ண பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் இப்ப தெரிஞ்சு நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனா அது சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே கிரேட் பீப்புள். ரஜினிகாந்த் சாரோ இருக்கட்டும், தனுஷ் சார் இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், ஓகே, 3 பேர் த்ரோ பண்ணாங்க. அது எல்லாமே வந்து கிரேட் நேம்ஸ், லைக் இல்லைன்னு சொல்ல. ஆனா நத்திங், இப்ப கூட எனக்கு வந்துட்டு மேடி சாரோட ஃபிட் தான். நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து, ஏன்னா அவங்க இப்போ
ஜிடி நாயுடு அவர்கள் வந்து அந்த மாதிரி பிரிட்டிஷ் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது எனக்கு எங்கே தெரிஞ்சது அப்படின்னா அந்த பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் கோல்டன் ரெட்ரீவர் நினைக்கிறாரு அந்த டாக் கோல்டன் ரெட்ரீவர் தானே. ஸோ நம்ம ஊர் டாக் வேற, அவர் கோல்டன் ரெட்ரீவர் அப்பயே வந்து பிரிட்டிஷ் அவங்களுடைய பேஸ்டான விஷயங்கள்லாம் வளர்த்துருக்கிறாரு அப்படின்றது அது டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்கிறாரா இல்லை அந்த டாக் தான் இருந்ததா? அந்த டாக் தான் இருந்தது. ஓகே. கோல்டன் ரெட்ரீவர் பேர் வந்து இப்போ நம்ம படத்துல சொன்னது. ஓகே. இது வந்து பொமரேனியன் ஒன்று வச்சிருந்தாரு. ஓகே. அது வந்து எனக்கு தெரியல, மாப்பிள்ளைன்னு ஒரு படத்துல வந்து ஸ்ரீவித்யா போறதுக்கு முன்னாடி ஒரு பொமரேனியன். ஆனா எனக்கு சொன்னாங்க அவங்க வீட்டுல முதல்ல பொமரேனியன் வந்துருமா, வந்துட்டாலே நாயுடு சார் வராருன்னு தெரியுமா. எப்படி ராணி வரதுக்கு முன்னாடி அந்த கூர்கி டாக் வந்துரும். சோ அது வரதுக்கு முன்னாடி வந்து ராணி வராங்க, எலிசபெத் வராங்கன்னு தெரியும்ன்ற மாதிரி பொமரேனியன் முதல்ல வந்துருமா ஆபீஸ்க்குள்ள. சோ அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. நாட்டு நாயும் வளர்த்திருக்காரு கடைசியில, அந்த மடையான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் நாயும் வளர்த்திருக்காரு. ஐ திங்க் ஹீ லைக்ஸ் டாக்ஸ். அதான் இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்க வந்து அதிகமா யோசிக்கிறவங்க டாக்ஸ் கூட வச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஹிட்லர் வச்சிருந்தாரு, இவரு ரத்தன் டாட்டா வச்சிருந்தாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மனுஷங்களை போறன்னு ஆயிடுச்சா? இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலா அதுதான் தோணிச்சுன்னா சொல்றேன். ஓகே. அந்த நீங்க இப்ப ஆஃப்டர் படம் வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, இந்த மொத்த படத்துல இது சேலஞ்சா இருந்துச்சுப்பா ஆனா ஸ்கிரீன்ல பார்க்க ஐ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு இருந்தது? நிஜமா சொல்றேன், எனக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன் போர்ஷன்லாம் எனக்கு வந்து உதறிடுங்க. ஓகே. எனக்கு கிரீன் ஸ்கிரீன்னாலே பயம். ஏன்னா எந்த ஆங்கிள் வச்சாலும் அது கிரீனா தான் இருக்கும். பின்னாடி நம்ம கரெக்டா ஷூட் பண்றோமா இல்லையான்னு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். எனக்கு லைவ் லொகேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரீன் ஸ்கிரீனை விட. ஆனா கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல பீரியட் ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். அதனால எல்லாமே கேட்டர்லாம் வரணும் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கிடைச்சாலும் பின்னாடி இந்த பில்டிங்லாம் இருக்கும், மாடர்ன் பில்டிங்ஸ்லாம் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. கிரீன் ஸ்கிரீன்ல மட்டும் எங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே. அண்ட் எவ்வளோ எங்களுக்கு லிமிட்டடா சில விஷயங்கள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் மட்டும் ஒன்று தான் கிடைச்சது. அப்படியா? ஆமா, அதை நாங்க வந்து 10 பஸ் பின்னாடி இருக்க மாதிரி பண்ணணும். அதுக்கு கிரீன் ஸ்கிரீன் போட்டு பஸ்ஸை பின்னாடி அடிக்க வைக்கணும். ஆமா, எடுத்து கட் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் இன்வால்வ் ஆகுது, நான் ஆர்கானிக்கா வருது, எல்லாமே எனக்கு பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது. அதை இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வந்து டக்குன்னு எனக்கே மறந்துடுது எங்க வச்சோன்ட்டு. அந்த மாதிரி they have done my CGI team has done a great job. ஸோ ராக்கெட்டுல மாதவன் சார் வந்து அவருடைய அந்த கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமிச்சிருக்காரு. ஈவன் நம்ம துரந்தர்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது ஓகே, இவர் வந்து நிறைய அவதாரங்கள் இப்போ எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. அதே மாதிரி ஜிடி நாயுடு அவர்களுடைய அந்த ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லையும் ஒரு அந்த கேரக்டரிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் கெட்டப் போட்டார். அந்த கெட்டப் வந்து எவ்வளோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த கெட்டப்புக்கு? அந்த கெட்டப்புக்கு வந்து ஆக்சுவலாக பீரியட் ரெஃபரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். பீரியட் ரெஃபரன்ஸில் வந்து 1915லேருந்து 30s வரைக்கும் சைட் பர்ன்ஸ் வச்சுக்கிறது ஒரு இதுவே இல்லை, இது வரைக்கும் எடுத்துடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஏர்லி 50ஸ்ல எண்ட் 40ஸ்ல வந்து சென்டர் பார்ட்டிஷன் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த தின் முஸ்டாஷ் இருக்குல்ல, இந்த தின் முஸ்டாஷ் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷோட இது பார்த்துட்டு அவங்களுக்கு என்னன்னா அவங்க சாப்பாடு சாப்பிடும்போது ஒட்டிக்கும் மீசையில, அதனால அவங்க எப்பவுமே தின்னாக்கிடுறாங்க முஸ்டாஷ். முஸ்டாஷும் பிடிக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால நிறைய எப்படி சொல்றது, இந்த மேட்டுக்குடியில் இருக்கிற அந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க, அவங்க தின்னா வைக்கிறாங்க. கொஞ்சம் ஜனரஞ்சகமா இருக்கிற ஆளுங்க நல்ல திக்கா அந்த வால்ரஸ் முஸ்டாஷ் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இவருக்கு மேட்டுக்குடி ஆளுங்களை பார்த்து தான் இவரோட இன்ஸ்பிரேஷன். அதனால நான் தின் முஸ்டாஷ், சென்டர் பார்ட்டிஷனு அதெல்லாம் வச்சோம். ஆனா என்ன ஆக்சுவல் விஷயம்னா ஜிடி நாயுடு அவர்கள் ரொம்ப ஏர்லியாவே பால்ட் ஆயிட்டாரு. ஆனா மேடி சருக்கு நான் அது பண்ண முடியாது, அதனால அதை கிரியேட்டிவ் லிபர்ட்டியா எடுத்துட்டு லேட்டா தான் பால்டு சேர்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து இப்போ நம்ம ஜிடி நாயுடு அவர்களுடைய போட்டோஸ் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன பால்டு அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து ரியலா இருக்கிறவங்களை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதா இல்லை வந்து நான் வந்து மேடி சார் இமேஜின் பண்ணிக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, அது எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறது அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ என்ன விஷயம்னா, நான் லுக்கு வைஸா பர்சனாலிட்டி வைஸா அப்படின்னு பார்த்தா பர்சனாலிட்டி வைஸ் தான்.
ஓகே. இப்போ கூட சொல்றாங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்ட்டு. உங்களை நான் பார்த்துட்டு இவர் இப்படிதான் அப்படின்னு நான் யோசிக்க முடியாது இல்ல. உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்க கூட பழகிதான் நீங்க எப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படி உங்க மூஞ்ச பார்த்துட்டு நான் யோசிக்கிறதா இருந்தா அது கரெக்ட் கிடையாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால ஜிடி நாயுடு வந்து நாங்க லுக்ல அவ்வளோ மேட்ச் பண்ணுமா இல்ல பர்சனாலிட்டியில மேட்ச் பண்ணுமானும் போது ரெண்டாவது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. அதனால பர்சனாலிட்டியில நாங்க மேட்ச் பண்ணிட்டோம் ஜிடி நாயுடுவா. ஏன்னா அவரோட எண்ணம், அவரோட கொள்கை, அவரோட வேல்யூஸ் எல்லாமே படத்துல எடுத்துட்டு வந்துட்டோம். லுக்கு வந்து வேணும்னு தோணுச்சு. அது ஒரு கட்டத்துக்கு எங்களுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணுச்சு. 8 வருடங்களுக்கு பிறகுன்னு கதையில வரும் ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து ஜிடி நாயுடுவோட அசல் லுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஃபிலிம் டைரக்டரா என்ன பண்ணாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து நான் அவங்களை என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்களே அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, அது வந்திருக்கு அவங்களுக்கு? வருது இப்போ கூட வந்திருக்கு. ஏன்னா கண்டிஷன்டு எண்ணம் ஒன்று இருக்குதுங்க. இன்னொன்று வந்து டு பி ஆனஸ்ட், வெரி ரியாலிட்டி என்னன்னா உழைப்பவர்கள், அதாவது உழைப்பவர்கள்னா வேலைக்கு போய் உழைப்பவர்கள். ஒரு வயசு இல்லை, நீங்க 30 வயசுலேருந்து ஆரம்பிச்சு அவங்க வேலைக்கு போய் உழைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி சோல்ஸ். நம்மலாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எப்படி இருந்தது, செம ஜாலி. அதுவும் என்னோட என்ஜாய்மெண்ட் காலேஜ். ஸ்கூல்ல கூட ஐயோ என்னடா ஹோம்ஒர்க்கு அந்த டென்ஷன்லாம் இருக்கும். காலேஜ்ல வந்தோடனே ஒரு அவுத்து விட்ட ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஃப்ரீடம். ஸோ அந்த ஃப்ரீடம் ஃபீல் கிடைக்கும் பொழுது அவங்க எல்லாருமே போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செய்யலான்னு போது லவுடா இருக்கும் மியூசிக். அதை என்ஜாய் பண்ணோம் நம்ம சின்ன வயசுல. வயசு ஆவாவ ரொம்ப சத்தத்தை குறடா டே அப்படின்னு அப்பா சொல்றதுலாம் உங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் உள்ள போறாங்க. போய் படம் பாக்குறதுன்றது அவங்களுக்கு வந்து வட்டம்பா டிவியில பார்த்துப்போம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உள்ள அவங்க போறாங்க. குழந்தைங்க என்ன பண்றாங்க, லவுட் செலிப்ரேஷன், ஹாப்பினஸ், அவங்க வாழ்க்கையை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி படங்கள் அது போய் பாக்குறாங்க. எப்பவுமே அந்த கிரவுட் தான் மெஜாரிட்டியா தியேட்டருக்கு வர்றதுனால பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா டைரக்டர்ஸும் நான் அவங்களுக்கு பண்ணாதான் நான் நிலைச்சு நிற்க முடியும்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் வருது. அது தப்பே கிடையாது, அதுதான் பண்றாங்க. அதுல இது அடிபட்டு போகும், கண்டிப்பா அடிபட்டு போகும். நான் சப்ஜெக்ட் சொல்லும் போதே உதறுது ப்ரொடியூசருக்கு. அதனால தான் நான் முதல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய வணக்கத்தை வச்சுட்டேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா இது பண்ணிருக்க முடியாது. கரெக்ட். ஆனா கத்தி எத்துலாம்ப்பா, பேசாம அதே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. ஏன்னா அதுனா கொட்டுது காசுன்னு தெரியுது. அதனால எனக்கு பெரிய சேலஞ்ச் தான், பயம் தான். அதை மீறி நாங்க பண்றதுக்கு கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆகிறத விட எங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு நான் நிஜமா சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு சொல்லும் போது. ஆமா இல்லை, இப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வயலன்ஸ் அப்படின்றது இப்போ வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியாக இப்படி இருக்கணும், எமோஷ்னல், இதெல்லாம் இப்போ எமோஷ்னல் பேஸ்னா கிரிஞ்ச் அப்படின்ற சில விஷயங்கள் பேசுகிறாங்க. வெரி ட்ரூ. பட் இப்போ வயலன்ஸ் ஒரு கமர்ஷியல் ஆனது ஒரு கிரியேட்டரா அதெல்லாம் ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ படங்கள்லாம் வந்து இப்போ டிசி, ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃப்ரெண்டோட படம் இல்லை, பேரை கட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வயலன்ஸ் பேஸ்டான படங்கள் வந்து படம் நல்லா இருந்துச்சு, பிடிக்குது, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது. அது ஆடியன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நம்மளை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அடுத்த படம் நான் அப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறேன்? இல்லைங்க, அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ராம்கோபால் வர்மா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நோ யுவர் டார்கெட் அண்ட் மேக் யுவர் ஃபில்ம்ட்டு. உன் டார்கெட் வந்து 1,00,000 பேர்ல உன் டார்கெட் 500 பேர் தான்னா நீ காசு போடுறதே வந்து 20,000 ரூபாய் போட்டு அந்த 500 ரூபாய்க்கு தான் படம் எடுக்கணும். ஆமா, நோ யுவர் டார்கெட் அண்ட் மேக் யுவர் ஃபில்ம்ஸ். அதனால தான் இன்னி வரைக்கும் எனக்கு ராம்கோபால் வர்மா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எந்த மாதிரி படம் எடுப்பார், சர்க்கார் மாதிரி ஒரு படம் எடுப்பாரு, சாரின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு டார்கெட் யாருன்னு தெரியும், அவரு ஃபிலிம் மேக்கர் அவரு. அதனால அது வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம தப்பிப்போமே தவிர இந்த ஜான்ரா பண்ணவே வேணாம், ஏன்னா இதுல காசே வராதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படின்னா ஜிடி நாயுடு ஐயா மாதிரி ஒருத்தரை வெளியில சொல்லவே முடியாதேங்க. ஏன்னா என் வயசுக்கு வந்து அவர் பத்தி தெரியல அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி என்னடா அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக குற்றம் உணர்ச்சியாக இருந்தது. பட் படம் பார்த்ததுக்கு ஓகே, இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது
படம் வந்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கணும். ஓகே, இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறார், அப்போ நம்மளாம் இங்கெல்லாம் என்ன எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு, போன நோண்டிக்கிட்டு இதுக்கே நம்ம எவ்வளோ டிப்ரெஷனில் போய் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் எனக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபேவரட் பர்சன் அண்ட் ஃபேவரட் ஆக்டர் இப்போ வந்து ஃபேவரட் டேரக்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிகள். அடுத்தடுத்து பெரிய படங்கள், விளம்பரங்கள், நடிப்பு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் போகணும்னு மனதார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Great interview. Thanks. Thank you.